ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு அம்மன் கோயிலுக்கு போறோங்க. ஒரு அம்மன் கோயில்னு சொல்லக்கூடாது, இந்த ஒரு அம்மன் கோயில்ல 108 அம்மன் இருக்காங்க. அதாவது 108 சக்தி பீடத்துல இருக்கிற அம்மன் இந்த ஒரு கோயில்ல இருக்காங்க. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணந்தாங்கல்ன்ற கிராமத்துல இருக்குங்க. இந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும், அதாவது சக்தி பீடம்ன்றது அதாவது பூமியில அம்மனுடைய உடல் அங்கங்கள் விழுந்த இடங்கள்ங்க. அதுல காஞ்சிபுரம் அவங்களுடைய இடுப்பு பகுதி நாபி அது விழுந்த இடம். இந்த ஒரு இடமே அற்புதமான இடம். இந்த ஒரு காஞ்சிபுரத்துல 108 சக்தி பீடத்துல இருக்கிற அம்மனும் இருக்கிற ஒரு கோயில்னா அந்த கோயில் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில இருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். என் பேரு கணேஷ் ராகவ். நான் கடந்த 6 ஆண்டுகள்ல பல நூறு கோயில்களுக்கு போயிருக்கேங்க. அதை வீடியோவும் பதிவு பண்ணி உங்களுக்கும் அதை பத்தியும் காமிச்சிருக்கிறேன். அந்த கோயில்களுடைய விளக்கம், அந்த கோயில்களுடைய வரலாறு, புராணம், கட்டமைப்பு, அந்த கோயிலுடைய சிறப்பம்சம், அது அனைத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு கோயில்களுக்கும் அதற்கேத்தார் மாதிரியான ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. நான் போனதுல ஒரு அற்புதமான ஒரு கோயில் அப்படின்னா அதுல இந்த கோயிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்லணுங்க. 108 அம்மன், 108 சக்தி பீடத்துல இருக்கிற அம்மனும் இந்த ஒரு கோயில்ல இருக்காங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில்னு சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா இந்த ஒரு கோயிலுக்கு வந்தா போதும் பல கோயில்களுக்கு சென்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது ஒரு மிக பெரிய உண்மைங்க. இந்த கோயிலை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இங்க இருக்கிற அம்மன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலுடைய இந்த அற்புதமான இந்த கோயில் எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 108 சக்தி பீட அம்மன் கோயில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணந்தாங்கல் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்குங்க. பரந்தூருக்கு பக்கத்துல இந்த ஊரானது இருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க. இந்த கோயிலுடைய லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா நீங்க இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு உடனே இந்த கோயிலுக்கு எப்ப போலான்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான கோயில். இந்த காணொலியும் ஒரு முக்கியமான காணொலி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்கிற 108 அம்மனையும் நம்ம இந்த காணொலியில காட்ட போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க யாரு, அவங்க பெயர் என்ன, அவங்க எந்த ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த காணொலியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா நிறைய நண்பர்களுக்கு பகிரவும் செய்யுங்க, அதாவது ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கோயிலை பத்தி இன்னும் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, 108 சக்தி பீடம் அப்படின்னு சொல்றே, சக்தி பீடம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல புராணங்கள்ல பிரம்மாவுடைய மகனான தக்ஷனுக்கு அம்பாள் சக்தி மகளாக பிறக்கிறாங்க. அவங்க அந்த தக்ஷனுடைய விருப்பத்துக்கு மாறாக சிவபெருமானை மணக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க. சிவபெருமான்னா தக்ஷனுக்கு விருப்பமே இல்லை, பிடிக்கவே பிடிக்காது. சிவபெருமானை ஒதுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறாரு தக்ஷன். அந்த யாகத்துக்கு தந்தையோடைய அந்த பாசத்துக்கு இணங்க சக்தி போகணும்னு நினைக்கிறாங்க. போயிட்டு அவருக்கு தன் புருஷனை பத்தி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிவபெருமானின் ஆணையை மீறி அந்த யாகத்துக்கு போறாங்க. அங்க போய் அவமானப்படுறாங்க. அவமானப்பட்டு அந்த அவமானம் தாங்காமல் அந்த யாகத்தீல விழுந்து அவங்களுடைய அந்த அவதாரத்தை முடிச்சுக்கிறாங்க. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அந்த யாகத்தை எரிக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கோபத்துல சிவபெருமான் சக்தியோடைய அந்த உடலை தூக்கிக்கிட்டு உலகம் எங்கும் திரியிறாருங்க. இதனால பல இடங்கள்ல பேரிடர்கள் ஏற்படுது. இதை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை கொண்டு அந்த சக்தியோடைய உடலை பின்னமாக்குறாரு. அந்த பின்னமான உடல் 64 இடங்கள்ல விழுதுங்க. அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் 64 சக்தி பீடங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த சக்தி பீடங்கள் உருவாக விஷ்ணு, சிவன், சக்தின்னு முப்பெரும் சக்திகளும் காரணமா இருக்கிறதுனால இந்த சக்தி பீடங்கள்ன்றது மனித வாழ்வியலுக்கும் இந்த ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு கருதப்படுதுங்க. அதனால இந்த சக்தி பீடங்கள்ன்றது நம்ம நாட்டுல இந்த இந்துக்கள் மிக முக்கியமான இடமா கருதி அங்க பயணம் பண்றாங்க. ஆனா சக்தி பீடங்களுடைய எண்ணிக்கையில
பலருக்கு பல நம்பிக்கைகள் இருக்குங்க. ஒரு சிலர் 18 சக்தி பீடங்கள் தான் இருக்கு அப்படின்றத நம்புறாங்க. அதன் பிறகு 51 சக்தி பீடங்கள் இருக்கு அப்படின்றது இன்னொரு நம்பிக்கை. 64 இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. 108 இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. இது எங்க எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா வியாசர் ஜனமேஜயனுக்கு இத பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தேவி பாகவத்துல 108 சக்தி பீடங்களுடைய குறிப்பானது இருக்குங்க. இந்த 108 சக்தி பீடங்களையும் கண்டறியறதுக்கு இந்த கோயிலை கட்டின காமாட்சி சுவாமிகள் 4 வருஷம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த 108 சக்தி பீடங்களையும் கண்டறிஞ்சிருக்காரு. இந்த 108 சக்தி பீடங்கள்ல 10 கோயில்கள் உலகத்திலேயே இல்ல. அதெல்லாம் தேவலோகத்துல, இந்திரலோகத்துல, குபேர லோகத்துல, சத்தியலோகத்துல, சூரிய லோகத்துல இருக்குங்க. அந்த கோயில்கள்ல இருக்கிற அம்மனும் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 98 கோயில் நம்ம உலகத்துல இருக்கு. அந்த 98 கோயில்ல 60 புராதனமான கோயில்கள் இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல. அதற்கு காரணம் பல்வேறு மாற்றங்கள் நம்ம பூமி சந்திச்சிருக்கு. இயற்கையாகவும் சரி, போர் அந்த மாதிரி படையெடுப்புனாலையும் சரி இந்த கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்கு. எஞ்சி இருக்கிற 38 கோயில்கள் தான் இங்க இருக்கு அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த 108 அம்மனையும் யார் யார் இவங்க அப்படின்னு கண்டறிந்து அவங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு கண்டறிந்து சிற்பசாஸ்திரத்தின் படி இங்க அற்புதமா இந்த 108 அம்மனும் இங்க இந்த கோயில்ல ஸ்தாபிச்சிருக்காங்க. இந்த 108 அம்மனுக்கு மத்தியில ஸ்வர்ண காமாட்சியா இங்க காமாட்சி அம்மன் இருக்காங்க. இந்த ரொம்ப அற்புதமான கோயில்ல அற்புதமான பல அம்சங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அதற்கு முதல்ல நம்ம இந்த 108 அம்மனும் யார் யார் அப்படின்றத ஒவ்வொருத்தங்களா இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க. வந்துட்டோங்க. 108 சக்தி பீட ஆலயம். இதுதான் இந்த கோயில். 3 நிலை ராஜகோபுரம். இங்க வந்த உடனே அழகா, ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சுத்தி மரங்கள், செடிகள், அங்க யாகசாலை, அந்த பக்கம் கோசாலை. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போலாங்க. வாங்க போலாங்க நம்ம கோயிலுக்குள்ள. 108 சக்தி பீட ஆலயம், மங்களபுரி கஷேத்திரம், கண்ணந்தாங்கல் கிராமம். போயிட்டுருக்கோம். கொடிமரம், அம்பாளுடைய கொடிமரம். இந்த கோபுர வாசல்ல விநாயகர் இருக்காருங்க. அப்படியே உள்ள போனா இங்க கொடிமரம் இருக்கு. அப்படியே நம்ம சுத்தி வந்தோம்னா இங்க 108 சக்தி பீட அம்மன்கள் அப்படியே சுத்தி இருக்காங்க. பாருங்க, நம்ம அப்படியே ஒவ்வொருத்தரையா தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. முதல் அம்மன் ஸ்ரீ விசாலாட்சி, இரண்டாவது லிங்கதாரிணி, மூன்றாவது லலிதா, நான்காவது காமுகி, ஐந்தாவது ஸ்ரீ குமுதா, ஆறாவது விஸ்வகாமா பகவதி, ஏழாவது ஸ்ரீ விஸ்வகாமா பிரபூரணிங்க, எட்டாவது ஸ்ரீ கோமதி, ஒன்பதாவது அம்மன் ஸ்ரீ காமசாரிணி, பத்தாவது மதோத்கடை, 11வது அம்மன் ஸ்ரீ ஜெயந்திங்க, 12வது ஸ்ரீ கௌரி, 13வது ஸ்ரீ ரம்பை, 14வது கீர்த்திமதி, 15வது விஸ்வேஸ்வரி, 16வது புருயிதை, 17வது சன்மார்கதாயினி, 18வது ஸ்ரீ நந்தா, 19வது பத்ரகர்ணிகா,
20வது ஸ்தானேஸ்வரி, 21வது அம்மன் பில்வாகா, 22வது மாதவி, 23வது பத்ரேஸ்வரி, 24 ஸ்ரீ ஜயா, 25வது ஸ்ரீ கமலா, 26 ருத்ராணி. அற்புதமான கோயிலுங்க. வாவ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. 27 ஸ்ரீ காளி, 28 ஸ்ரீ மகாதேவி, 29 ஜலப்பிரபா, 30வது ஸ்ரீ கபிலா, 31வது ஸ்ரீ மகுடேஸ்வரி, 32வது ஸ்ரீ குமாரி அம்மன். இப்படி இவ்வளோ அம்மனையும் வரிசையா பார்க்கறதே ரொம்ப அற்புதமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, வாவ், இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது அபூர்வங்க. இங்க வந்து பழைய கோயில்கள் மாதிரியே முழுக்க முழுக்க கருங்கல்னால கட்டப்பட்டிருக்கிற ஒரு விமானம். இங்க தான் ஸ்வர்ண காமாட்சி அம்மன் இருக்காங்க. ஆஹா, அப்படியே ஒரு சன்னதியுமே வந்து அப்படியே ஒரு விமானம் அமைத்து நல்லா ஒரு இவ்வளோ அம்மனும் ஒரு கோயிலில் இருக்கிறது வந்து செம டிவைன் வைப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில். 33வது ஸ்ரீ லலிதா, 34 மங்களாம்பிகை, 35 ஸ்ரீ விமலை, 36 ஸ்ரீ உத்பலாஷி, 37 ஸ்ரீ மகோத்பாலா, 38 அமோகாஷி, 39 பாடலா, 40 நாராயணி, 41வது ருத்ர சுந்தரி, 42 விபுலா, 43 கல்யாணி, 44 ஏகவீரா, 45 ஸ்ரீ சந்திரிகா, 46 ரமணா, 47 இம்ருகாவதி, கோடாவி, 49 சுகந்தா, 50வது திரிசந்தியா, 51 ரதிப்பிரியா, 52 சுபானந்தா, 53 ஸ்ரீ நந்தினி, 54 ருக்மணி, 55 ஸ்ரீ ராதா, 56 தேவகி, 57 பரமேஸ்வரி, 58 சீதா, 59 விந்தியவாசினி, 60 மகாலட்சுமி, 61 ஸ்ரீ உமா, 62 ஆக்ரோயா, 63 மகேஸ்வரி, 64 அபயாம்பிகா, 65 ஸ்ரீ நிதம்பை, 66 மாண்டவி, 67 ஸ்வாஹா, பிரசண்டா, 69 சண்டிகா, 70வது வரோரோகா, 71 புஷ்கராவதி, 72 தேவமாதா, 73 மகாபாகா, 74 பிங்களேஸ்வரி,
75 சிம்மிகா, 76 ஆதிசங்கரி, 77 லோலா, 78 சுபத்ரா, 79 ஸ்ரீ லக்ஷ்மி, 80 ஸ்ரீ அனங்கை, 81 விஸ்வமுகி, 82 தாரை, 83 யுஷ்ட்ரமேதா, 84 பீமா, 85 துஷ்டி விஸ்வேஸ்வரி, 86 சுத்தி, 87 மாதா, 88 தாரா, 89 இத்ருதி, 90 கலா, 91 சிவதாரிணி, 92 அம்ருதா, 93 ஊர்வசி, 94 ஔஷதை, 95 குஷோதகை, 96 மன்மதை, 97 சத்யவாதினி, 98 வதானியா. நம்ம இப்போ 98 தேவிகளையும் பார்த்துருக்கோங்க. 99 இருந்து 108 வரை உள்ள தேவிகளின் இருப்பிடம் இந்த பூலோகமே இல்லைங்க. பூலோகத்துக்கு வெளியே இருக்கும் தேவிகள். இந்த தேவிகள் பற்றியான குறிப்புகளை மகரிஷிகள் நமக்கு அளிச்சிருக்காங்க. 99 நிதி, 100வது காயத்ரி தேவி, 101 பார்வதி, 102 இந்திராணி, 103 சரஸ்வதி, 104 பிரபா, 105வது வைஷ்ணவி, 106வது அருந்ததி, 107 திலோத்தமை, 108வது பிரம்மகலா சக்தி. இந்த 108 சக்தி பீட அம்மனையும் நம்ம நினைச்சாலும் நம்மளால போய் தரிசனம் பண்ண முடியாது. ஆனா இந்த ஒரு கோயில் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு அளிச்சிருக்குங்க. அந்த தேவி பாகவதத்தில் எப்படி அந்த அம்மனை குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வடிவமைக்கப்பட்டு இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் உங்களுக்கும் இந்த காணொளி மூலிமா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஒரு மேலோங்கிய அனுபவம் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த அம்மன்கள் எல்லாரையும் நான் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே பைரவரை தரிசனம் பண்ணேன். பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு மூலவரான ஸ்வர்ண காமாட்சியை தரிசனம் பண்ண போனாங்க. அங்கே அந்த ஒரு மண்டபத்துக்குள்ள மகா பெரியவருடைய ஒரு உலோக சிலை, அவரை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணங்க. இந்த கோயில் கட்டியவர் காமாட்சி குருஜி சுவாமிகள். இந்த கோயில்ல 3 வேளையும் உணவளிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோசாலை இருக்கு, அழகான குளம் இருக்கு, விநாயகர் சன்னதியும் இங்க இருக்குங்க. இந்த கோயில்ல ஒரு ஆல், அதாவது ஒரு கூடம் இருக்கு. இங்க இந்த ஆள்ல வெளிநபர்களும் வந்து அவங்களுடைய குடும்ப விழாக்கள், சுப நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. இந்த கோயில்ல நிறைய திருவிழாக்கள் நடைபெறுதுங்க. பௌர்ணமி தோறும் 1000 விளக்கு ஏற்றப்படுது, 1008 மஞ்சள் கொத்து சாத்தப்படுது. காலை 6 மணி முதல் இரவு 6 மணி வரை அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெறுது. வசந்த நவராத்திரி உற்சவம், மகா பெரியவர் ஜெயந்தி, ஆடிப்புறத்துக்கு திருவிளக்கு பூஜை, அயக்ரிவர் ஓமம், குரு ஜெயந்தி, தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர ஓமம்னு நிறைய திருவிழாக்களும் இந்த கோயில்ல இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திருப்பீங்க 108 சக்தி பீடத்துல இருக்கிற அம்மனும் இந்த ஒரே கோயில்ல இங்க இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு கோயிலை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு கோயில் தான் இப்படி இருக்கு. எல்லா ஊர்களுக்கும் போய் அந்த கோயில்ல இருக்கிற அம்மன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அந்த கோயில்ல இருந்து கல் எடுத்துட்டு வந்து இந்த கோயில்ல வந்து இங்க 108 அம்மனை வந்து இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மனுடைய பெயரையும் உச்சரித்து அவங்கள தரிசனம் பண்றதே அவ்வளோ புண்ணியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு நல்ல அனுபவமா இந்த கோயில் இருக்கும். இங்க வர பக்தர்களும் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயில், இங்க வந்தா எனக்கு வந்து இவ்வளோ பலன்கள் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப அவங்க ஆத்ம திருப்தியாகி இங்க வந்து பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கோயிலா இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலுடைய லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா நீங்களும் வந்து பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.